ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே லாஸ்ட் வீக்கில் ஒரு எங்கள் ஊர் திருவிழாவை பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. அதாவது வீடியோ போட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இது இன்றைக்கி லாஸ்ட்டு திருவிழா. ஸோ அந்த திருவிழாவை தான் நீங்கள் எப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஃபுட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டன் அமைக்கினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காணும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவினிங் டைமு ஒரு 5 o'clock இருக்கும். நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது திருவிழானாவே கடைகளுக்கு பஞ்சமாங்க, அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஐஸ்கிரீம் ஒரு சைடு நல்ல மேக்கப்பு திங்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. ஒரு சைடு மோர், அதுக்கப்புறம் நீர்மோர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க எல்லாத்துக்கும் மோர் கொடுத்துட்ருந்தாங்க. பந்தல் போட்டு தண்ணீர் மோர் அதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதான் கோயிலுக்கு ஃப்ரண்ட்டு முன்னாடி. இங்கே நான் ஏற்கனவே போன வீடியோவில் காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா, கம்பி கட்டிட்டு அங்கே தணல் தீமிதி நடக்கும், அதுக்கு தணல்லாம் போடுவாங்கன்ட்டு பாருங்கள். இப்போ தணல்லாம் நல்லா நெருப்பத்தை வச்சு எரிய வச்சு அந்த தணலை ஆக்கி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு திருவிழானாவே ஐஸ்கிரீம் தான் நிறைய வாங்கி சாப்பிடுவோம் நாங்கள், ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது திருவிழா ஒரு 10 சின்ன வயசுலலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இருக்கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்போல்லாம் 25 பைசா 50 பைசா 1 ரூபி அந்த மாதிரி சேர்த்து வச்சு திருவிழா சமயத்தில் நாங்கள் ஐஸ் வாங்கணுங்கிறதுக்காகவே சேர்த்து வைப்போம். ஸோ அப்படி தான் சின்ன வயசில் வச்சு. இப்போ அதே மாதிரி தான் பசங்களுக்கும் ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நீர், அதாவது தண்ணி அல்லது மோர், அப்புறம் ரோஸ் மில்க் இதெல்லாம் கொடுத்தாங்க கோயிலில். அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள் எப்படி தணல் அப்படி கணன்னு இருக்குது, பக்கத்துலேயே போக முடியலை, அந்தளவுக்கு ஹீட் அதிகமாக இருந்தது. அந்த கம்பியை சுற்றி இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இனிமேல் தான் வரும் வேறு கோயிலேருந்து சாமி அழைச்சி காவடி, இப்போ பால் குடம், அதுக்கப்புறம் அழகு குத்தி வருவாங்க வேல் வச்சு, அந்த மாதிரி இதெல்லாம் இனிமேல் வேறு இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து இந்த கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு கோயில் ஐயனார் கோயில் இருக்கும். அங்கே போய் பூஜை பண்ணி மேளம் தட்டி சாமி அழைச்சி அவங்க அங்கேருந்து நடந்து ஒடியாருவாங்க. ஒடியாந்து இந்த தீமிதி, இந்த பூமிதி, இது பூன்னு தான் சொல்லுவாங்க, தீன்னு சொல்ல மாட்டாங்க. இது பூமிதியில் இறங்கி ஓடியே போய் கோயிலுக்குள்ளார போய் அந்த பால் குடம் கரகத்தெல்லாம் சாமிக்கு அபிஷேகத்துக்கு இறக்கி வைப்பாங்க. அப்படி தான் இப்போ பாருங்கள் அந்த தணல்லாம் கனகனன்னு இருக்குது. அதை நல்லா கிண்டி நல்லா கம்பு வச்சு பெரிய நீட்டை கம்பு வச்சு கிண்டி விட்றாங்க. அந்த ஹீட்டு தாங்காமல் தண்ணி மேலே அவங்க ஊற்றிட்டே பக்கத்தில் வேலை செய்கிறான் அது மாதிரி பண்ணுறாங்க. சுற்றி அந்த கம்பி ஓரங்கள் இருக்கிறவங்க மக்களுக்கும் ரொம்ப ஹீட் அதிகனால அவங்களுக்கும் தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க, கையிலெல்லாம் தேய்ச்சிக்க சொல்லி. ரெண்டாவது அவங்க அங்கே வீட்டில் இருந்தெல்லாம் துண்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பிளக்க, அதை நினச்சி ஈரமாக கையெல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள் நைட்டு ஆயிடுச்சு. இப்போ சாமி எப்படி வருது பாருங்கள், அங்கேருந்து பால் குடம் பால் இதெல்லாம் வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ மணி 6:30 ஆயிடுச்சு. அங்கேருந்து சாமி அழைச்சி இங்கேருந்து வர்றாங்க. இந்த மாதிரி பூமிதியில் இறங்கி ஓடுவாங்க. இதுக்கு சாமி வந்தால் அருள் வந்தால் மட்டும்தான் இந்த தீமிதியில் இறங்க விடுவாங்க. இல்லைன்னா மேளம் கொட்டி அதை சாமி வர வச்சு தான் அந்த பூக்குழியில் இறங்க விடுவாங்க. அதுக்கு முன்னாடி பூக்குழியில் அதாவது தீமிதியில் இறங்க விட மாட்டாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு சாமி வர்ற வரைக்குமே மேளம்லாம் கொட்டி சாமி வர வச்சு தான் அந்த பூமிதியில் இறங்க விடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இந்த சாமி அருள் இறங்கினா தான் காலு சுடாது பிளக்கு, இல்லை சும்மா வரையில் இறங்கினோன்னா கால் சுடும் இல்லையா, அதனால் ஏதாவது விபரீதங்கள் நடக்குங்கிறதுக்காக சாமி அருள் வர வச்சு தான் அந்த பூமிதியில் இறக்க விட்றாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், செம்ம கூட்டம், போலீஸு பாதுகாப்பு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தது. எங்களுக்கு தெரியலை, எட்டி நின்று நான் கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ நான் எடுத்தேன். ஜென்ஸ்னால் போய் பக்கத்தில் போய் அங்கெல்லாம் நின்று எடுப்பாங்க. நம்ம லேடிஸை கண்டு கூட்டத்தில் நம்ம தள்ளி நின்று தான் எடுக்க முடியாது. அப்படி இருந்து உங்களுக்காக நான் ரொம்ப இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் சாமி எல்லாம் ஆடுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி சாமி ஆடி தான் அப்படியே ஓடி போய் இறங்குவாங்க. இந்த திருவிழா சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். பாருங்கள் எப்படி குடுக்குன்னு ஓடுறாங்க பாருங்கள். அதில் இவ்வளோ நாள் நான் இவ்வளோ பக்கத்துலலாம் நின்று பண்ணதில்லை. நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கணுங்கிறக்கா இன்றைக்கி சீக்கிரமே நான் இடம் பிடிச்சி முன்னாடி பக்கத்தில் நின்று தான் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். இல்லைன்னா நாங்கள் இதெல்லாம் பார்க்கவே முடியாது எங்களால். ரொம்ப கூட்டத்துக்குள்ள நிற்போம், சும்மா நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படி போயிடுவோம். இந்த தடவை தான் நானுமே நல்லாவே பார்க்குறேன் இந்த திருவிழாவை.
பாருங்கள் எப்படி சாமி வந்து ஆடுறாங்க பாருங்கள். இதெல்லாம் நானே இப்போ தான் நேரில் வந்து பார்க்குறேன். அதை பார்க்கும்போது நமக்கே உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்து போச்சு அவங்க சாமி வந்து ஆடும்போது பார்க்கும்போது. இந்த கோவில் வந்துட்டு கமாயுட் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். போலீஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ இது பண்ணாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் மூவ் பண்ணி அழகாக அவங்க நல்லா இது பண்ணி விட்டாங்க. இன்னும் வந்துட்டு இந்த திருவிழாவோட எங்கள் அம்மா ஊரில் விராச்சிலையில் வந்துட்டு திருவிழா நடக்கும், 10 நாள் திருவிழா. அது வந்து அட்டகாசமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு திருவிழா நான் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் அந்த திருவிழா நடக்கலை. நெக்ஸ்ட் இயர் நடக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் பெரிய அழகு குத்தி வர்றாங்க பாருங்கள், 2 சைடும் பெரிய வேல் வச்சு அழகு குத்தி வர்றாங்க சாமி. அது வந்துட்டு மக்கள் எல்லாம் அதாவது வந்துட்டு அந்த வேல் வந்துட்டு இடிக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையுமே உட்காருங்கன்னு சொல்லி அந்த வேல் வந்து மற்றவங்களை இடிக்காத அளவுக்கு போய் இறங்குவாங்க. பெரிய பெரிய நீட்ட வேல்லாம் குத்தி வந்தாங்க. எப்படி தான் வந்துட்டு ரோட்லலாம் இது எப்படி அங்கேருந்து நடந்து வந்தாங்கன்னு தெரியலை. ஏன்னா மெயின் பஸ் ஸ்டாண்டு பைபாஸ் ரோட் வெளியே தான் நடந்து அந்த இன்னொரு கோயில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஐயனார் கோயிலில் சாமி அழைச்சி வரும்போது மெயின் பஸ் ஸ்டாண்டு அந்த பைபாஸ் வெளியே தான் நடந்து அவங்க அந்த கோயிலுக்கு இந்த ஊருக்கு வந்து தான் இங்கே தீமிதி இறங்குவாங்க. இந்த மாதிரி பூமிதி இறங்குறதுக்கு அவங்க வந்துட்டு நிறைய விரதம் இருப்பாங்க. ஒரு மாதம் முன்னாடி 10 days முன்னாடியே அவங்க விரதம் இருந்து இந்த பாருங்கள் பெரிய வேலி எல்லோரும் உட்காந்துருந்தாங்க பாருங்கள், எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி விரதம் இருந்து அவங்க வந்துட்டு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருந்து இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அருளோடு வந்து இறங்கினாதாங்க வந்துட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இறங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எத்தனை வேல் வருது பாருங்கள். இது இல்லாமல் வந்துட்டு பின்னாடி ஒரு பெரிய கிரேன் நிற்கிது பாருங்கள், அதில் வந்து பறக்கும் காவடி வந்து அதே மாதிரி தான் வந்துட்டு நல்லபடியாக இறங்கி சூப்பராக முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டில் திருவிழா முடிஞ்சனோட இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு வான வேடிக்கை வைப்பாங்க. அதாவது வந்துட்டு கலராக சூப்பராக இது கிட்டத்தட்ட 1 hour நடக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக அற்புதமாக இருக்கும். கலராக டிசைனாக அந்த நெருப்பு பொறிகள் வந்து பார்க்குறம்போது வந்துட்டு நல்லாயிருக்கும். இதுதான் நிறைவு விழான்னு சொல்லுவோம். அதாவது இந்த பூமிதியெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்துட்டு வான வேடிக்கை வைப்பாங்க. இது நாங்கள்லாம் வந்துட்டு இந்த திருவிழா முடித்து சாமி கும்பிட்டு போயிடுவோம். இது எங்கள் வீட்டு மாடியிலேருந்து தான் எப்போவும் பார்ப்போம். இந்த தடவை நான் உங்களுக்கு கோயில் வாசல்லேருந்து வந்துட்டு இந்த வான வேடிக்கை வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய பால்குடம் அதெல்லாம் இருந்ததுங்க. நான் ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும்ன்ட்டு நிறைய எடிட் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமானது இதை மட்டும்தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வான வேடிக்கை. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அருவா, அதாவது வந்துட்டு அந்த சாமி முன்னாடி ஒருத்தங்க அருவா எடுத்துகிட்டு போனாங்க பாருங்க, பெரிய அருவா. அந்த அருவா மேலே ஏறி நின்று வெறும் காலோட ஏறி நின்று வந்து குறி சொல்லுவாங்க. அந்த அம்மனை அருள் வந்து குறி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை, செம்ம கூட்டமாகி போச்சு, அதெல்லாம் தெரியவே இல்லை. ஸோ நல்லாயிருக்கும் திருவிழா. அந்த 10வது நாள் லாஸ்ட்டு திருவிழா வந்துட்டு எங்கள் ஊரில் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லோரும் வான வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஒரு வழியாக முடிச்சாச்சு. சரி நம்மளும் கிளம்பலாம். இப்போ பாருங்கள் அந்த பூமிதி நடந்தது பார்த்திங்களா, அது லாஸ்ட்டில் அது முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அணைச்சிட்டு வைக்கல் போட்டு அதெல்லாம் நல்லா மூடி வச்சுருவாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.